Good afternoon. I welcome you all to another session of question paper discussion on science and technology. இந்த வாரம் ஃபுல்லாகவே ஒரு ஃபெஸ்டிவல் மூட்லேயே இருக்குது. நம்முடைய பண்டிகைகள் எல்லாமே கடவுளை மகிழ்ச்சி படுத்துதோ இல்லையோ, கடவுள் பெயரால் நாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். நல்லா செலவு பண்ணுறோம், சாப்பிட்றோம். பட் ஃபைன், ஒன்ஸ் இன் அ வைல் நம்முடைய உடலுக்கும் மனதுக்கும் இப்படி ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கண்டிப்பாக தேவை தான். ஆனால் நம்ம யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸாக சீக்கிரமாக இந்த ஃபெஸ்டிவல் மோடில் இருந்து ஸ்டடி மோடுக்கு நம்ம ஷிஃப்ட் ஆகிடணும். அப்போ தான் டைம் வேஸ்ட் பண்ணாமல் தொடர்ந்து நம்முடைய அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு, அந்த கோல் நோக்கி நம்ம முயற்சியை தொடர முடியும். ஃபைன், லாஸ்ட் செஷனில் நம்ம நேச்சர் பற்றின கேள்விகளை 2021 யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பரில் இருந்து நேச்சர் ரிலேட்டடான 22 கேள்விகளையும் அதோடைய ரிலேட்டட் டாபிக்ஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு செகண்ட் பார்ட்டாக we will be discussing about questions that are related to technology. 2021 கொஸ்டின் பேப்பரில் நம்ம பார்த்தோன்னா கோர் டெக்னாலஜி கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்கிற கொஸ்டின்ஸ் பெரிய அளவில் இல்லை. அண்ட் சில கொஸ்டின்ஸ் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாகவும் கேட்டதுனால அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இங்கே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொஸ்டின்ஸ்லேருந்து கொஞ்சம் டெடியூஸ் ஆகிருக்கு. அப்போ டெக்னாலஜின்னு பார்க்கும்போது டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற சயின்ஸ் அது ரிலேட்டடான சில கேள்விகள் இருந்தது. சில நேரம் இப்படி தான் நம்ம கோராக டெக்னாலஜி அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம், ஆனால் கேட்கப்படுற கேள்விகள் சிம்பிளாக மாறிடுறதும் உண்டு. பட் சிம்பிள் கான்செப்ட்ஸ்னால் கூட இந்த விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக தெரிந்து வைத்திருக்க வேண்டிய விஷயங்கள். நம்ம டே டு டே லைஃப்பில் சயின்ஸ் யூஸ் பண்ணுறோம், சயின்ஸ் ரிலேட்டடான கான்செப்ட்ஸை நம்மளுக்கு தெரியாமலே நம்ம அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது, நம்முடைய டெய்லி லைஃப்லையும் யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூலையும். இந்த டெக்னாலஜி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ்ன்னு சொல்லும்போது டுடே ஐ வில் நாட் பி டிஸ்கஸிங் பயோடெக்னாலஜி. பிளான் பயோடெக்னாலஜியில் கேள்விகள் இருந்தது, அதை நம்ம செப்பரேட்டாக பிளான் பயோடெக்னாலஜி இன் ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். தட் இஸ் என்லிஸ்டட் இன் த பிளேலிஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பர் டாக்டர் ஷர்மிளா சாம் அப்படிங்கிற அந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம அதை பார்க்க முடியும். அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பிளேலிஸ்ட்டில் த மிஸ்ட்ரி ஆஃப் வைரஸஸ் அப்படிங்கிற ஒரு செஷன் இருக்கும். அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜின்னு இன்னொரு செஷனும் நான் கொடுத்துருக்கேன். 2 செஷன்ஸ்லேயுமே நம்ம இந்த 2021 கொஸ்டின் பேப்பரில், அதாவது ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பரில் வந்த ஒரு சில கேள்விகளின் அடிப்படையில் அந்த டிஸ்கஷனை நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ அதெல்லாத்தையுமே இன்றைக்கி செஷனில் ஐ எம் நாட் கோயிங் டு ரிப்பீட் எக்ஸப்ட் ஃபார் ஃபியூ பாயிண்ட்ஸ் ஆர் ஃபியூ கான்செப்ட்ஸ். தேவைப்படுற அப்டேஷன் ரிலேட்டடான சில கான்செப்ட்ஸ் மட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். பட் அதர்வைஸ் இன்றைக்கி நம்ம அந்த டெக்னாலஜி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ்ன்னு பார்க்க போகிறது 5 கொஸ்டின்ஸ். அந்த 5 கொஸ்டின்ஸுமே மோர் ஆஃப் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஓரியன்ட் கொஸ்டின். அதுலேயும் சயின்ஸ் இன் அவர் டே டு டே லைஃப் அதை பற்றின டிஸ்கஷன் தான் இன்றைக்கி நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். சயின்ஸ் இன் டே டு டே லைஃப் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது காலையில் நம்ம எந்திரிக்கிறோம், வி டேக் அவர் டூத் பேஸ்ட் அண்ட் டூத் ப்ரஷ், அங்கே ஆரம்பித்து ராத்திரி நம்ம படுக்க போகிறோம், பெட்டில் படுக்கிறோம், அது வரைக்கும் கம்ப்ளீட்டாக சயின்ஸ் ரிலேட்டடான நிறைய கான்செப்ட்ஸும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோடைய நிறைய ப்ராடக்ட்ஸும் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்போது நமக்கு தெரியாமலே நிறைய சயின்டிஃபிக் கான்செப்ட்ஸை நம்ம அப்ளை பண்ணுறோம். அதிலிருந்து சில நேரங்களில் கேள்விகள் கேட்கப்படும் போது இதுவா அதுவா நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். இதுலேயும் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம இதை சின்ன வயசுலேருந்தே சயின்ஸில் படிச்சுட்டு தான் இருக்கிறோம். ப்ரைமரி ஸ்கூல்லேருந்தே சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆகி ஹையர் செகண்டரி காலேஜ் லெவல் வரைக்கும் சயின்ஸ் எடுத்திருந்தோன்னா நிறைய கான்செப்ட்ஸ் இந்த மாதிரி டே டு டே லைஃப்பில் நம்ம அப்ளை பண்ணுறது நம்ம கற்றுட்டே தான் இருப்போம். பட் அது ஒரு கொஸ்டினாக 4 ஆப்ஷன்ஸை நம்ம பார்க்கும்போது அதில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ரிலேட்டடான சில கான்செப்ட்ஸ், நியூஸில் வந்த சில விஷயங்கள், இதையும் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ கம் வி வில் discuss science in our day-to-day life mainly based upon
the questions that were asked in 2021 UPSC Prelims. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற 5 கேள்விகளில் முதலாவது சரோகசி ரிலேட்டடான ஒரு டிஸ்கஷன் இருக்குது. லைட் இயர், தென் அபவுட் எல்இடிஸ், அதுக்கப்புறம் வாட்டர் அண்ட் ப்ரெஷர் குக்கர். இந்த 2 கேள்விகளின் அடிப்படையில் டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற இண்டக்ஷன் ஸ்டவ், எல்பிஜி கேஸ், அது பற்றின கான்செப்ட்ஸ், அண்ட் தென் வாட்டர், இட்ஸ் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட், அப்புறம் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டுக்கு வேறு சில எக்ஸாம்பிள்ஸ், அண்ட் தென் ஃபைனலி அபவுட் colloidal solutions and the importance of colloids in our day-to-day life. Today we will start with this question. In the context of hereditary diseases, consider the following statements. இந்த கேள்வியும் நம்ம ஏற்கனவே ஒரு செஷனில் டிஸ்கஸ் பண்ணது தான், பட் ஐ வாண்ட் டு கிவ் சம் அப்டேஷன். அதுவும் இப்போ இது கொஞ்சம் நியூஸில் வர்றதுனால ஐ தாட் ஐ வில் ஸ்டார்ட் வித் திஸ் கொஸ்டின். Passing on mitochondrial diseases from parent to child can be prevented by mitochondrial replacement therapy, either before or after in vitro fertilization of egg, and a child inherits mitochondrial diseases entirely from mother and not from father. இதில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு சிமிலரான ஒரு கொஸ்டின் அதுக்கு முந்தின கொஸ்டின் பேப்பர்லேயும் இருந்தது, about pro-nuclear transfer that is used for the prevention of mitochondrial diseases in offspring. இது பற்றின ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்டு டிஸ்கஷன் நம்ம இந்த அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி அப்படிங்கிற இந்த லெக்சரில் பார்த்துருக்கோம். பட் ஐ வில் ஹைலைட் சம் பாயிண்ட்ஸ் அண்ட் கிவ் அன் அப்டேஷன் அண்ட் சம் ரீசன்ட் நியூஸ். 200 சில்ட்ரனில் ஒரு சைல்டுக்கு மைட்டோகாண்ட்ரியல் டிசீஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சம் ஆஃப் தம் வில் ஹாவ் ஒன்லி மைல்ட் சிம்டம்ஸ். சிலருக்கு அவங்களோட லைஃப்பில் லேட்டர் ஸ்டேஜில் ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஆனால் ஒரு சிலருக்கு தட் மே பி ஈவன் அ த்ரெட் டு தேர் லைஃப். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இட் ஹஸ் நோ க்யூர். ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியல் டிசீசஸ்க்கான ப்ராபபிலிட்டி இருந்ததுன்னா அதை ஜெனட்டிக் லெவல்லையே ஹீல் பண்ணிட்டோன்னா இட் வில் பி அ பர்மனன்ட் க்யூர். எல்லாருக்குமே செல்ஸில் மைட்டோகாண்ட்ரியா இருந்தால் கூட only mothers pass it on to their children. ஸோ விமன் கிட்ட 40 மைட்டோகாண்ட்ரியா இருந்ததுன்னா கண்டிப்பாக அது சைல்டுக்கு பாஸ் ஆகும். அந்த பர்டிகுலர் மதரில் அது எந்த சிம்டம்ஸையும் கொடுக்காம கூட இருக்கலாம், ஆனால் சைல்டை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால இப்படிப்பட்ட ஒரு ஃபால்ட்டி மைட்டோகாண்ட்ரியா சைல்டுக்கு பாஸ் ஆன் பண்ணாமல் இருக்கிறதுக்காக ப்ரோ நியூக்ளியர் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. இந்த பர்டிகுலர் டெக்னாலஜியை 2 டைப்ஸாக ஆர் 2 மெத்தடாலஜிஸ் மூலமாக பண்ணலாம். ஒன்று ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறமா ரிப்பேர் பண்ணுறது. இதில் ஃபாதர் அண்ட் மதரோடைய எக் அண்ட் ஸ்பெர்ம் இஸ் ஃபர்டிலைஸ்ட். அதே மாதிரி டோனர் எக் இஸ் ஃபர்டிலைஸ்ட் வித் த சேம் ஃபாதர். இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த அன்ஹெல்தி மைட்டோகாண்ட்ரியா மதர்லேருந்து வந்தது. இதிலிருந்து இந்த நியூக்ளியர் மெட்டீரியலை ரிமூவ் பண்ணிடுவாங்க. இங்கே டோனார் எக் ஃபர்டிலைஸ் ஆன அந்த பர்டிகுலர் ஃபர்டிலைஸ்டு எக்லேருந்து நியூக்ளியஸை ரிமூவ் பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுவாங்க. தேர்பை த பேரண்ட்ஸ் நியூக்ளியர் மெட்டீரியல் வில் கம் இன்சைட் த டோனார்ஸ் ஃபர்டிலைஸ்டு எக் தட் கண்டெய்ன்ஸ் ஹெல்தி மைட்டோகாண்ட்ரியா. இப்போ பேரண்ட்டுடைய நியூக்ளியர் மெட்டீரியல் சேஞ்ச் ஆகாது, த சேம் பேரண்ட்ஸ். ஆனால் அன்ஹெல்தி மைட்டோகாண்ட்ரியா மட்டும் ரிமூவ் ஆகி டோனாருடைய ஹெல்தி மைட்டோகாண்ட்ரியா வந்திருக்கு. திஸ் இஸ் ஒன் மெத்தட் விச் இஸ் டன் ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன். இன்னொன்று மெட்டர்னல் ஸ்பிண்டில் டிரான்ஸ்ஃபர். இதில் ரிப்பேர் இஸ் டன் பிஃபோர் ஃபர்டிலைசேஷன். இங்கே மதர்ஸ் எக்லேயே அந்த நியூக்ளியஸை ரிமூவ் பண்ணிடுவாங்க அண்ட் டோனார்ஸ் எக்ல இருந்து நியூக்ளியஸை ரிமூவ் பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த மதர்ஸ் எக்லேருந்து ரிமூவ் பண்ண இந்த நியூக்ளியஸை டோனார் எக்ல ரீப்ளேஸ் பண்ணும்போது இந்த அன்ஹெல்தி மைட்டோகாண்ட்ரியா இருக்கக்கூடிய போர்ஷன் டெலீட் ஆகிடும். ஒன்லி த ஹெல்தி மைட்டோகாண்ட்ரியா வித் த நியூக்ளியர் மெட்டீரியல் ஆஃப் த மதர் வில் பி டேக்கன் அண்ட் அதை ஸ்பெர்ம் வச்சு ஃபர்டிலைஸ் பண்ணும்போது தி எக் வில் கண்டெயின் த சேம் நியூக்ளியர் மெட்டீரியல் as that of the mother and the healthy mitochondria of the donor. இது
ஃபர்டிலைசேஷனுக்கு முன்னாடி செய்கிற ரிப்பேர். இப்படி 2 விதத்தில் இந்த ப்ரோ நியூக்ளியர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த கொஸ்டினுடைய ஆன்சர் பீயிங் போத் த பாயிண்ட்ஸ் ஆர் ட்ரூ. பேரண்ட்லேருந்து சைல்டுக்கு மைட்டோகாண்ட்ரியல் டிசீசஸ் பாஸ் ஆன் பண்ணுறத மைட்டோகாண்ட்ரியல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி மூலமாக நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். அண்ட் தேட் கேன் பி டன் ஐதர் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் த ஃபர்டிலைசேஷன் ஆஃப் எக். அண்ட் த செகண்ட் பாயிண்ட் இஸ் ஆல்சோ ட்ரூ. என்டையர்லி அந்த மைட்டோகாண்ட்ரியல் டிசீசஸ் வந்து மதர்கிட்டேருந்து தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அண்ட் நாட் ஃப்ரம் த ஃபாதர். இப்போ இது டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி இஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன் IUI இருக்குது, இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் IVF இருக்குது, இன்ட்ராஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர் த கிஃப்ட் ஆர் ZIFT, கமீட் இன்ட்ராஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் ஜைகாட் இன்ட்ராஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. அண்ட் தென் ICSI இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். இப்படி பல வகையான அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். And the third party assisted art, when the couple undergoing infertility treatments after many trials of assisted reproductive technology failure aachna, they can choose third party assisted art method to get pregnant. Adukku examples being sperm donation, egg donation, surrogates and gestational carriers and embryo donation kuda pannalam. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் we have the Surrogacy Regulation Bill and Art Regulation Bill. ரெண்டு டிஃப்ரெண்ட் பில்ஸ். சரகசிக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தனியாக இருக்குது. அது மாதிரி அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜிக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. Surrogacy involves a third person, that is a woman, who will be the surrogate mother. This surrogacy is allowed only for Indian married couple. Commercial surrogacy is not allowed in India. அதே நேரம் ஆர்ட் பார்த்தோன்னா அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து இட் இஸ் அவைல் பை த கமிஷனிங் கப்புள்ஸ். தேர்ட் பர்சன் அதில் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. தோஸ் ஆர்ட் ப்ரொசீஜர்ஸ் ஆர் ஓப்பன் டு மேரீட், லிவ்-இன் பார்ட்னர்ஸ், சிங்கிள் உமன் அண்ட் ஆல்சோ ஃபாரினர்ஸ். ஆர்ட் ப்ரொசீஜர் இவங்களுக்கெல்லாம் அப்ளை ஆகும், பட் நாட் சரகசி. ஈவன் இன் ஆர்ட் ப்ரொசீஜர்ஸ் நோ கமர்ஷியல் டோனர்ஸ் ஆர் அலவுட். இந்த ஆர்ட் ரிலேட்டடான ஆர்ட் ரெகுலேஷன் பில் 2020 லோக்சபாவில் பாஸ் ஆச்சு. எப்போனா டிசம்பர் 2021 அண்ட் 2022 இது நடைமுறைக்கு வந்தது. அதே மாதிரி இன்னொரு ரெகுலேஷன் பில், த சரகசி ரெகுலேஷன் பில் 2019, that was passed by லோக்சபா on August 5, 2019. இப்படி 2 பில் இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அந்த சரகசி ரெகுலேஷன் பில் 2016 வந்து நம்ம ஏற்கனவே அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி செஷனில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஹியர் ஐ வாண்ட் டு அப்டேட் சர்டன் திங்ஸ் வித் த சரகசி ரெகுலேஷன் பில் 2019. திஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை த மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். இந்த பில் படி சரகசி அப்படிங்கிறது ஒரு குழந்தையை பெற்றெடுக்க விரும்புகிற தம்பதிகளுக்காக இன்னொரு பெண் முன் வந்து அந்த குழந்தையை பெற்றெடுத்து முடிவாக அவங்க கையிலேயே, அந்த கப்பிள் கையிலேயே அந்த குழந்தையை ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். தட் இஸ் சரகசி. இந்த சரகசிக்கான ரெகுலேஷனில் த பில் கம்ப்ளீட்லி ப்ரோஹிபிட்ஸ் கமர்ஷியல் சரகசி. ஆனால் அல்ட்ரூயிஸ்டிக் சரகசி இஸ் பர்மிட்டட். இந்த டேர்ம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இப்போ நியூஸில் திருப்பி இந்த டேர்ம்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ வாட் இஸ் கமர்ஷியல் சரகசி அண்ட் வாட் இஸ் அல்ட்ரூயிஸ்டிக் சரகசி? அல்ட்ரூயிஸ்டிக் சரகசி அப்படிங்கிறது மானிட்டரி காம்பன்சேஷன் அந்த மதருக்கு கொடுக்கக்கூடாது. ஒன்லி மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்சூரன்ஸ் கவரேஜ், அந்த ப்ரெக்னன்சிக்கு தேவையான மெடிக்கல் எக்ஸ்பென்சஸும் இன்சூரன்ஸ் கவரேஜ் மட்டும்தான் சரகசியை பொறுத்த வரைக்கும் கொடுக்கணும். தேட் இஸ் அல்ட்ரூயிஸ்டிக் சரகசி. மானிட்டரி காம்பன்சேஷன் கொடுத்தா அது கமர்ஷியல் சரகசி ஆகிடும். நம்ம இந்தியன் ரெகுலேஷன் படி தேட் இஸ் நாட் அலவுட். அண்ட் எந்த மாதிரிப்பட்ட பர்பஸஸ் ஆர் எந்த மாதிரிப்பட்ட சிச்சுவேஷனில் சரகசி இஸ் பெர்மிட்டட்னா, எந்த கப்பிளுக்கு அந்த சரகசி தேவைப்படுதோ that couple should have a proven infertility. கண்டிப்பாக அவங்க பல முயற்சிகளை எடுத்தும் that has not been successful அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருந்தால் மட்டும்தான் சரகசிக்கு போகணும். அண்ட் தென் செகண்ட் ஒன் இஸ் அல்ட்ரூயிஸ்டிக். இப்போ பார்த்தோம், கமர்ஷியலாக அதை பண்ணக்கூடாது. அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் விற்கிறதுக்காகவோ
ப்ராஸ்டிடியூஷன் ஆர் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்காகவோ குழந்தைகள் உருவாக்கப்படக்கூடாது. அண்ட் த லாஸ்ட் பாயிண்ட் இஸ் இன்ஃபர்டிலிட்டி இல்லாமல் சில நேரங்களில் ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கும் அந்த கப்பிளுக்கு. பிறக்க போகிற குழந்தைக்கு இந்த டிசீஸ் வரலாம் அப்படிங்கிற ஒரு ஜெனட்டிக் பேக்ரவுண்ட் இருக்கும். இல்லை பிறக்கிற குழந்தைகளுக்கு அந்த டிசீசஸோ அந்த ப்ராப்ளமோ ரெக்கரண்ட்டாக வந்துட்டுருக்கும். அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்லேயும் தே கேன் கோ ஃபார் சரகசி. இனி இந்த சரகசி அடாப்ட் பண்ண போகிற அந்த கப்பிளுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னு சொல்லி 2 சர்டிஃபிகேட் அவங்க அப்ராப்ரியேட் அத்தாரிட்டிக்கிட்டேருந்து வாங்கியிருக்கணும். One is certificate of essentiality and another is certificate of eligibility. Certificate of essentiality அப்படின்னா 2 பேரில் ஒருத்தரோ இல்லை 2 பேருமோ இன்ஃபர்டிலிட்டிக்கான அந்த ப்ரூஃபை டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் போர்ட் கிட்டேருந்து வாங்கியிருக்கணும். தென் பேரண்டேஜ் அண்ட் கஸ்டடி ஆஃப் த சரோகேட் சைல்டு அதற்கான ஒரு ஆர்டரை மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் இருந்து வாங்கியிருக்கணும். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் இன்சூரன்ஸ் கவரேஜ் ஃபார் அ பீரியட் ஆஃப் 16 months covering postpartum delivery complications for the surrogate. 16 monthsக்கான இன்சூரன்ஸ் கவரேஜ், டெலிவரி அதுக்கப்புறம் ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் வந்தால் அதையும் கவர் பண்ணக்கூடிய அளவில் இன்சூரன்ஸ் கவரேஜ் ஃபார் சரகேட் மதர். இந்த 3 கண்டிஷன்ஸையும் ஃபுல்ஃபில் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் ஆஃப் எசென்ஷியாலிட்டி வாங்கியிருக்கணும். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி. ஃபர்ஸ்ட் அந்த கப்பிள் இந்தியன் சிட்டிசன்ஸாக இருக்கணும் அண்ட் தே ஷுட் ஹவ் பீன் மேரீட் ஃபார் அட்லீஸ்ட் 5 years. அவங்களுக்கு திருமணமாகி அட்லீஸ்ட் 5 yearsஆவது ஆகி இருந்தால் தான் சரோகசிக்கு போக முடியும். தென் செகண்ட் ஒன் இஸ் ஒய்ஃப் ஷுட் பி பிட்வீன் 23 to 50 years old அண்ட் ஹஸ்பண்ட் ஷுட் பி பிட்வீன் 26 to 55 years old. அதுக்கு கீழாகவோ அதுக்கு மேலாகவோ இருந்தால் சரோகசி ஆப் பண்ணுறதுக்கான தகுதி அவங்களுக்கு கிடையாது. அண்ட் அவங்களுக்கு சொந்தமாக ஐதர் பயாலஜிக்கலாவோ அடாப்டடாவோ இல்லை சரகசி மூலமாகவோ தே ஷுட் நாட் ஹாவ் எனி சர்வைவிங் சைல்டு. தட் இஸ் த தேர்ட் கண்டிஷன். ஆனால் இதில் ஒரு எக்ஸம்ஷன் இருக்குது. ஏன்னா அப்படி ஒருவேளை அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்ததுன்னா அது ஒருவேளை மென்டலி ஆர் ஃபிசிக்கலி சேலஞ்சாகவோ இல்லை ஏதோ ஒரு லைஃப் த்ரெட்டனிங் டிஸார்டர் ஆர் இல்னஸ் இருந்ததுன்னா இந்த பர்டிகுலர் கண்டிஷன்லேருந்து தே ஆர் எக்ஸம்டட். அண்ட் லாஸ்ட்டில் ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க, அதர் கண்டிஷன்ஸ் தட் மே பி ஸ்பெசிஃபைட் பை ரெகுலேஷன்ஸ். சில நேரங்களில் இதில் எதுலேயுமே பொருந்தாத சில ப்ராப்ளம்ஸ் உள்ள கப்பிள் இருப்பாங்க. அதை அந்த பர்டிகுலர் அத்தாரிட்டி கிட்ட அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த கிளாஸ் கீழே போட்டு சர்டிஃபிகேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி வாங்கி வச்சுக்கணும். ஸோ சரோகசிக்கு போகிறதுக்கு முன்னாடி த கப்பிள் ஷுட் பி ரெடி வித் சர்டிஃபிகேட் ஆஃப் எசென்ஷியாலிட்டி அண்ட் சர்டிஃபிகேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி. தென் சரகேட் மதருக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. The surrogate mother should be a close relative of the intending couple. She should be a married woman and she should have her own child, at least one child. Then age 25 to 35 years old இருக்கணும். And she can be a surrogate mother only once in her lifetime. And she should possess a certificate of medical and psychological fitness for surrogacy. And ரொம்ப முக்கியமாக surrogate மதரோட எக்கை அவங்க யூஸ் பண்ணக்கூடாது. She is only a surrogate mother. அந்த பர்டிகுலர் ஃபாதர் அண்ட் மதருடைய எம்ப்ரியோவை ஷீ வில் பி கேரியிங். தட்ஸ் ஆல். அப்புறம் நேஷ்னல் அண்ட் ஸ்டேட் சரகசி போர்ட்ஸ். இது சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வில் கான்ஸ்டிடியூட் தீஸ் போர்ட்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த நேஷ்னல் சரகசி போர்ட் இட் வில் அட்வைஸ் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆன் பாலிசி மேட்டர்ஸ் ரிலேட்டிங் டு சரகசி. அண்ட் இந்த சரகசி கிளினிக்ஸோடைய கோட் ஆஃப் கான்டாக்டை மானிட்டர் பண்ணுறது. தென் சூப்பர்வைசிங் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டேட் சரகசி போர்ட்ஸ். இனி இந்த சரகேட் சைல்டுடைய பேரண்டேஜ் அண்ட் அபார்ஷனுடைய ரெகுலேஷன்ஸ் அந்த சரகசியில் பிறக்கிற அந்த சைல்டு இட் வில் பி த பயாலஜிக்கல் சைல்டு ஆஃப் த இன்டெண்டிங் கப்பிள் ஒன்லி. இன்கேஸ் அந்த சரகேட் சைல்டை அபார்ட் பண்ணணும்னா சரகேட் மதரோடைய ரிட்டர்ன் கன்சென்ட் வேணும் அண்ட் தி ஆத்தரைசேஷன் ஆஃப் தி அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி. எந்த போர்ட் கிட்டேருந்து அவங்க அப்ரூவல் வாங்கி இந்த சரோகசி பண்ணாங்களோ அதோடைய ஆத்தரைசேஷன் இருந்தால் தான் அபார்ஷன் பண்ண முடியும். And this authorization must be in compliant with the Medical Termination of Pregnancy Act 1971. And surrogate mother, in case அவங்க அந்த சரோகசிலேருந்து withdraw பண்ணணும்னா before embryo is implanted in her womb she can do. But அது பண்ணதுக்கு அப்புறம் she has to go with her commitment. Offenses and penalties being commercial surrogacy
செய்தாலோ இல்லை அட்வர்டைஸ் பண்ணாலோ, அப்புறம் சரகேட் மதரை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாலோ, தென் அந்த சரகேட் சைல்டை சரியாக கவனிக்காமல் அபேண்டன் பண்ணுறது, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது, இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகள்லையோ, ஆர் ஹியூமன் எம்ப்ரியோ ஆர் கமீட்ஸை வந்து சரோகசிக்காக விற்கிறது இல்லை இம்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரிப்பட்ட அஃபென்சஸுக்கு பெனால்ட்டி பார்த்தோன்னா இம்ப்ரிசன்மெண்ட் அப் டு 10 years அண்ட் ஃபைன் அப் டு 10 lakh rupees. இது எல்லாமே நம்ம ஒரு வகையில் அசிஸ்டட் ரீப்ரடக்டிவ் டெக்னாலஜியில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாலும், அந்த அப்டேஷன் ஆன் 2019 சரகசி பில்லை பேஸ் பண்ணி மறுபடியும் இந்த டிஸ்கஷனை கொஞ்சம் டீட்டெயில்டாக நான் கொடுக்கறதுக்கான காரணம், இப்போது நமக்கு ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கிற இந்த பர்டிகுலர் நியூஸ். நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன் சரோகசி கான்ட்ரோவர்சி. ஐ எம் நாட் ஹியர் டு டிஸ்கஸ் அபவுட் தேர் பர்சனல் லைஃப், பட் மீடியாவில் இது அடிக்கடி ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கிறதுனால இது ரிலேட்டடான இந்தியன் லா என்ன, அந்த ஒரு கனெக்டிவிட்டி நமக்கு தெரிஞ்சிருக்கிறது நல்லது. இப்போ அவங்க தரப்பில் சொல்லப்படுற ஒரு லா பாயிண்ட் என்னென்னா, இந்த சரோகசி ரெகுலேஷன் ஆக்ட் 2022 இருந்து தான் எக்ஸிஸ்டன்ஸ்க்கு வந்துச்சு. ஸோ தேட் வில் நாட் பி அப்ளிகபிள். ஏன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார் சரோகசி வாஸ் ஃபைல்ட் இன் 2021 அண்ட் அப்போ இருந்த ரூல்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுடைய லீகல் ரெப்ரசன்டேஷனாக இருக்குது. திஸ் கமர்ஷியல் சரோகசி இஸ் கம்ப்ளீட்லி பேன்ட் இன் இந்தியா after the parliament passed the Surrogacy Regulation Act 2021. And as we saw earlier, only altruistic surrogacy is now allowed. இப்போ they announced their marriage in June, but then within a few months they announced to have become parents. அப்போ allegations came that their surrogacy is illegal. அப்போ என்னென்ன பாயிண்டில் அது இல்லீகல் அப்படின்னு ரைஸ் ஆச்சுன்னா, we have this particular rule. 5 years-ஆவது அவங்க மேரீடாக இருந்து இன்ஃபர்டிலிட்டிக்கான ஒரு சர்டிஃபிகேட் இருந்ததுனா தான் they can go for surrogacy. And they have claimed that they got married 6 years ago. So first allegation they have overcome with this one. ரெண்டாவது, the surrogate mother should be a close relative. So that also they have told that she is their close relative. And she is married within the age gap of 25 to 35. So இந்த எல்லா ரூல்ஸையும் they have fulfilled அப்படிங்கிற அளவில் they have produced their documents. ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த கான்ட்ரோவர்சி அரைஸ் ஆனதுனால இந்த சரோகசி ரிலேட்டடான லாஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது மீடியாவில் அடிக்கடி ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்குது. அதனால இது ரிலேட்டடான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருக்கிறது நல்லது. அண்ட் ஹியர் வி ஹாவ் சரோகசியோடைய டெஃபினிஷன். இதுதான் அந்த சரோகசி ரெகுலேஷன் ஆக்ட் 2021 பேஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் இது. இப்போது அக்டோபரில் நியூஸில் வந்திருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இது. Okay, we'll move on to the next question. Which of the following is a reason why astronomical distance are measured in light years? Light yearனா நமக்கு என்னன்னு தெரியும். But why are we using this light year for measuring astronomical distance? Here we have 4 points and the answer is speed of light is always the same. Light year அப்படிங்கிறதுக்கான ஒரு டெஃபினிஷன்னு பார்த்தா, a light year is the distance a beam of light travels in vacuum in 1 year. ஒரு வருடத்தில் வேக்யூமில் லைட் எவ்வளவு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுதோ அதுதான் லைட் இயர். அப்போ அந்த லைட் இயருங்கிற அந்த டேர்மை பார்த்த உடனே நிறைய நேரம் இது வந்து ஒரு யூனிட் ஆஃப் டைம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்குது. பட் இட் இஸ் அ யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ். இந்த வேக்யூமுங்கிற டேர்ம் ஏன் கொடுக்குறோன்னா, வேக்யூம் இல்லாமல் வேற ஏதோ ஒரு மேட்டர் வழியாக இந்த லைட் பாஸ் ஆகும்போது இட் பிகம் ஸ்லோ. ஃபார் எக்ஸாம்பிள், வாட்டரில் போகும்போது 25% ஸ்லோவாக லைட் ட்ராவல் பண்ணுது. அதனால தான் அந்த டெஃபினிஷன். லைட் வேக்யூமில் 1 இயரில் எவ்வளவு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுதோ அதுதான் லைட் இயர். நம்ம இந்த லைட் இயரை வந்து மோஸ்ட்லி யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய அஸ்ட்ரானமிக்கல் டிஸ்டன்ஸை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் இஸ் அ நியர் பெர்ஃபெக்ட் வேக்யூம் அப்படிங்கிறதுனால ஜெனரலி வி அஸ்யூம் தட் திஸ் லைட் இஸ் மூவிங் அட் இட்ஸ் டாப் ஸ்பீட் இன் வேக்யூம். ஏன் அஸ்ட்ரானமர்ஸ் வந்து லைட் இயர்ஸை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ரீசன் வந்து
கிலோமீட்டர், மைல்ஸ் அந்த மாதிரிப்பட்ட டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுற யூனிட்ஸ் எல்லாமே ரொம்ப சின்னதாக இருக்குது. அஸ்ட்ரானமிக்கல் டிஸ்டன்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்மால் யூனிட்ஸ் பத்தலை. ஸோ தே ஆர் யூஸிங் திஸ் லைட் இயர்ஸ். அண்ட் நம்ம கண்களால் பார்க்குற சில ஸ்டார்ஸ், நைட்டில் நம்ம பார்க்குற ஸ்டார்ஸ் வந்து தே டெல் தே ஆர் a few hundred light years of earth அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு லைட் இயர் அப்படிங்கிறது எவ்வளவு கிலோமீட்டர்னா 9.461 into 10^12 கிலோமீட்டர்ஸ். ஆர் இன் அதர் வேர்ட்ஸ், லைட் ஒரு வருடத்தில், ஒரு வருடங்கிறது நம்ம ஏர்த்தோட ஒரு வருடம், அந்த ஒரு வருடத்தில் வேக்யூமில் 9.461 into 10^12 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணும். அண்ட் திஸ் இஸ் அ கான்ஸ்டன்ட் பிகாஸ் லைட் மூவ்ஸ் அட் அ ஃபைனைட் ஸ்பீட். இப்போ லைட் இயர் கான்செப்ட் வந்து ஒரு இமேஜின் பண்ணும்போது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். லைட் மூவ்ஸ் அட் அ ஃபைனைட் ஸ்பீட், இதுதான் நம்ம கேள்வியோட பதிலாக இருந்தது. லைட் ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போகிறதுனால நம்ம பார்க்குறது எல்லாமே அவுட்டேட்டட் அப்படின்னு சொல்லலாம். நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு பொருளை பார்க்குறோன்னா அந்த செகண்டில் நம்ம எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் அந்த பொருள் இருக்க போகுது. ஏன்னா அந்த லைட் அங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணுறதுக்கு எடுக்கிற அந்த டைம் வந்து இட்ஸ் வெரி லிட்டில், பில்லியன்த் ஆஃப் அ செகண்ட் அந்த அளவில். இதே மாதிரி நம்ம மூனை பார்க்குறது 1.5 செகண்டுக்கு முன்னாடி அந்த மூன் எப்படி இருந்ததோ அதை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். சன் செட்டை பார்க்கும்போது அது நம்ம கண்களை வந்து அடைய 8.3 minutes ஆகுது. ஸோ நம்ம அந்த சன்செட்டை பார்க்கும்போது 8.3 minutesக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதை தான் நம்ம கண்கள் பார்க்க முடியும். ஸோ தேட் இஸ் த ட்ரூத். அப்போது ஸ்டார்ஸ்க்கு நம்ம பார்க்கும்போது தே ஆர் லைட் இயர்ஸ் அவே. அப்போது இமேஜின் பண்ணி பார்த்தா ஒரு ஸ்டாரை நம்ம பார்க்கும்போது அது எப்படி தெரியுதோ அது அத்தனை இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதை தான் நம்ம பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், சிரியஸ்னு ஒரு ஸ்டார் இருக்குது. தட் இஸ் த பிரைட்டஸ்ட் ஸ்டார் இன் த ஸ்கை. இட் இஸ் 8.6 light years ஃப்ரம் எர்த். அப்படின்னா 8.6 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த ஸ்டார் எப்படி இருந்ததோ அதை தான் நம்ம பார்க்குறோம். டினப் அப்படின்னு ஒரு ஸ்டம்மர் ஸ்டார், தட் இஸ் 2500 light years அவே. 2500 light yearsன்னு சொல்லும்போது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அந்த ஸ்டார் எப்படி இருந்ததோ அதை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு கான்செப்டாக இது இருக்கும். இனி கேலக்ஸிஸ் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குது. ஹபிள் ஆர் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் நமக்கு கொடுக்குற அந்த இமேஜஸ் எல்லாமே எவ்வளவோ பில்லியன் இயர்ஸாக அது ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு லைட்டின் அடிப்படையில் தான் நம்ம அந்த இமேஜஸை பார்க்குறோம். ஸோ லைட் இயர் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு கான்செப்டாக இருந்தால் கூட இட் இஸ் அ சார்ட் ஆஃப் டைம் மெஷின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம பார்க்குற அந்த காஸ்மஸ், நம்ம பார்க்குற அந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ், இட் இஸ் சீன் டு அஸ் ஆஃப்டர் தோஸ் மெனி லைட் இயர்ஸ். அதனால அதை ஒரு டைம் மெஷினாகவும் கன்சிடர் பண்ணுறாங்க. தென் வித் ரெஃபரன்ஸ் டு ஸ்ட்ரீட் லைட்டிங், ஹவு டு சோடியம் lamps differ from LED lamps? We are very much aware of the fact about LED, light emitting diodes. நம்ம ஸ்ட்ரீட்ஸில் பார்க்குறோம். ஒரு காலத்தில் டியூப் லைட்ஸ் இருந்தது, அப்புறம் அந்த டியூப் லைட்ஸ் எல்லாமே சோடியம் வேப்பர் லேம்ப் ரீப்ளேஸ் பண்ணிச்சு. இப்போ எல்லாமே LED லேம்ப்ஸ் ஆல்மோஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணிகிட்ருக்கு. அப்போது இந்த சோடியம் லேம்புக்கும் LED லேம்புக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ், சோடியம் லேம்ப்ஸ் ப்ரொடியூஸ் லைட் இன் 360 degrees, பட் இட் இஸ் நாட் ஸோ இன் த கேஸ் ஆஃப் LED லேம்ப்ஸ். தட் இஸ் ஒன் திங். ரெண்டாவது, சோடியம் லேம்ப்ஸ் ஹவ் லாங்கர் லைஃப் ஸ்பேன் தேன் LED லேம்ப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது பார்த்தோன்னே நம்ம இந்த பாயிண்ட் ட்ரூ இல்லைன்னு சொல்லிடலாம். ஏன்னா இது ட்ரூவாக இருந்ததுன்னா இவ்வளோ தூரத்துக்கு நம்ம LED லேம்ப்ஸை கொண்டு சோடியம் லேம்ப்ஸை ரீப்ளேஸ் பண்ண மாட்டோம். Anyway, the third point is the spectrum of visible light from sodium lamps is almost monochromatic, while LED lamps offer significant color advantages in street lighting. சோடியம் லேம்ப்ஸ்லேருந்து வரக்கூடியது மோனோக்ரோமேட்டிக், ஒரே கலரில் இருக்குது. LED லேம்ப்ஸ் வந்து கலர் அட்வான்டேஜஸை கொடுக்குது ஸ்ட்ரீட் லைட்டிங்கில். இப்படி 3 பாயிண்ட் இருக்குது. we will see all the differences. ஹை ப்ரெஷர் சோடியம் லைட்ஸ் வந்து வார்ம் அப் டைம் அதிகமாக இருக்குது. யூஸ்வலி 15 to 20 minutes வார்ம் அப் டைம் எடுத்து தான் இந்த சோடியம் வேப்பர் லேம்ப்ஸ் லைட் ஆகும். பட் LED ஃபிட்டிங்ஸ் வந்து இன்ஸ்டன்ட்லி தே கிவ் ஃபுல் அவுட்புட். ரெண்டாவது, sodium lamps have good lifespans around 14,000 hours. பட் LEDs பார்த்தோன்னா
அதை விட அதிகம். டிப்பிக்கலி 40,000 to 60,000 hours அதோடைய லைஃப் ஸ்பேன் இருக்குது. தென் மெட்டல் ஹேலைட்ஸ் மாதிரியே சோடியம் லைட்ஸும் ஆம்னி டைரக்ஷனல், தட் இஸ் 360 டிகிரி ஃபுல்லாக எல்லா டைரக்ஷன்லேயும் தே கேன் கிவ் லைட். அதனால என்ன நடக்குதுன்னா லைட் கெட்ஸ் வேஸ்டட் அண்ட் மேக்ஸ் இட் லெஸ் எஃபிஷியன்ட். நமக்கு ஒரு லைட் இருக்குதுன்னா அது சுற்றி எல்லா டைரக்ஷன்லையும் நமக்கு லைட் தேவைப்படாது. ஸோ 15% ஆஃப் த லைட் இஸ் வேஸ்டட். ஸோ அந்த எஃபிஷியன்சி அதனால குறையுது. பட் எல்இடி லைட்ஸ் வந்து யூஸ்வலி 180 டிகிரிஸ்க்கு தான் அந்த லைட்டை எமிட் பண்ணும். இது வந்து ஒரு அட்வான்டேஜாக பார்க்கப்படுது. 360 டிகிரிஸ் கொடுத்து லைட் வேஸ்ட் பண்ணுறதை விட 180 டிகிரி கொடுத்து அந்த லைட் வேஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கிற எல்இடி இன்னும் அட்வான்டேஜஸாக இருக்குது. அதுக்கப்புறம் சோடியம் லேம்புக்கு வந்து ரொம்ப நேரோ கலர் ஸ்பெக்ட்ரம். வி நோ இட் கிவ்ஸ் ஒன்லி வார்ம் டீப் எல்லோ லைட். ஸ்ட்ரீட் லைட்டுக்கு அது ரொம்ப பாப்புலராக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் வேறு நிறைய அப்ளிகேஷனுக்கு அதை நம்ம யூஸ் பண்ண முடியல. அட் த சேம் டைம் எல்இடிஸ் தே ஆர் அவைலபிள் இன் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் கலர் டெம்பரேச்சர்ஸ் ரேஞ்சிங் ஃப்ரம் 2700K to 6000K. வார்ம் ஒயிட் லைட்லேருந்து டே லைட் வரைக்கும் வேரி ஆகிற கலர் ஸ்பெக்ட்ரமோட டெம்பரேச்சரும் சேர்த்து கொடுக்க முடியும் எல்இடியால். தென் sodium lamps have the worst CRI or color rendering index of any light source. Typically they fall around 25. அதே நேரம் LEDs உடைய கலர் ரெண்டரிங் இண்டெக்ஸ் 70 விட அதிகமாக இருக்குது. ஸோ இதுலேயும் எல்இடி லைட்ஸ் தான் அட்வான்டேஜஸாக இருக்குது. எஃபிகசி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது 360 டிகிரி லைட்டை எமிட் பண்ணுறதுனால அதில் வேஸ்டேஜ் இருக்குது. ஸோ எஃபிகசி நல்லா இருந்தால் கூட எல்இடியை விட குறைவாக தான் இருக்குது. தென் ஷாக் ரெசிஸ்டன்ஸ், சோடியம் பல்ப்ஸ் ஆர் ரிலேட்டிவ்லி ஃப்ரெஜைல். எல்இடிஸை வந்து நம்ம சாலிட் ஸ்டேட் லைட்ஸ்ன்னு சொல்கிறோம். அண்ட் இட் இஸ் நாட் தேட் ஈஸி டு டேமேஜ் எல்இடிஸ் வித் ஃபிசிக்கல் ஷாக்ஸ். ஸோ இந்த எல்லா வகையிலுமே எல்இடிஸ் ஆர் அட்வான்டேஜஸ். இப்போ இந்த கேள்வியுடைய பதில் நம்ம பார்க்கும்போது 1 and 3 ஆர் ட்ரூ. நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம், லாங்கர் லைஃப் ஸ்பேன் கண்டிப்பாக எல்இடிக்கு தான் இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சோடியம் லேம்ப்ஸ் ப்ரொடியூஸ் லைட் இன் 360 டிகிரி, அதுவும் ட்ரூ. மூணாவது பாயிண்ட், சோடியம் வேப்பர் லேம்ப் கிவ்ஸ் மோனோக்ரோமேட்டிக் ஸ்பெக்ட்ரம் while எல்இடி லேம்ப்ஸ் have color advantages, இதுவும் ட்ரூ. நம்ம இப்போ பார்த்த கேள்வி 2021 ப்ரிலிம்ஸில் உள்ளது. மெயின்ஸ் பேப்பரில் நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வரக்கூடிய இந்த பேப்பர் 3ல் there was a question about LEDs. The Nobel Prize in Physics of 2014 was jointly awarded to Akasaki, Amano and Nakamura for the invention of blue LEDs in 1990s. How has this invention impacted the everyday life of human beings? இந்த 1993ல ஹை பிரைட்னஸ் ப்ளூ லைட் எமிட்டிங் டயோட் டெவலப் பண்ணதுக்காக தான் இவங்களுக்கு இந்த நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது. ஏன்னா திஸ் கேன் பிளெண்ட் வித் ரெட் அண்ட் க்ரீன் டு கிரியேட் ஒயிட் illumination. ஒயிட் illumination இருந்தால் தட் ப்ரொடியூஸ் த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் அதர் கலர்ஸ். இதுக்காக இது கொடுக்கப்பட்டது. ஆனால் இதுக்கு முன்னாடியே ப்ரொஃபஸர் ஹலோனியாக்ஸ் ஏர்லி இன்வென்ஷன் ஆஃப் அ டயோட் தட் எமிட்டட் ரெட் லைட், நம்ம ஏர்லியரான அலாம் கிளாக்ஸ்லேயோ கால்குலேட்டர்ஸ்லேயோ பார்த்தோன்னா அந்த டயோட் வந்து ரெட் கலரில் லைட் எமிட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த இன்வென்ஷனுக்கு காரணமானவர் ப்ரொஃபஸர் ஹொலோனியாக். 2 times he was nominated for நோபல் ப்ரைஸ். இதே 2014லையும் he was nominated. அதுக்கு முன்னாடி 2000ல் the Nobel Prize for Physics was given to German-American Herbert Kromer and Russian Alfarov. They were the collaborators of Professor Holoniak and they shared the 2000 prize for discovering semiconductor and low energy laser technology. அது அப்புறம் ரொம்ப குயிக்காக ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் லைக் செல்ஃபோன்ஸ், ஃபைபர் ஆப்டிக்ஸ், சிடி பிளேயர்ஸ், பார்கோட் ரீடர்ஸ் எல்லாத்துக்குமே வந்தது இந்த semiconductor and low energy laser technology. And the pathetic part is Professor Holoniak was a collaborator in this work and he was also nominated, but he was not given the Nobel in these 2 years. But the fundamental material contributions were made by him only. அவர் தான் ஃபண்டமெண்டலாக பேசிக்காக உள்ள ஒர்க் எல்லாமே பண்ணது அவர் தான். பட் சம்டைம்ஸ் திஸ் ஹேப்பன்ஸ். அண்ட் இப்போது September 18, he passed away at the age of 93. He invented the visible red light diode. He had 41 patents.
that included lasers that enable DVD and CD players. He was an electrical engineer and இவரை வந்து நம்ம godfather of the LED lighting சொல்கிறோம். His work is being used in many medical diagnostic devices also. ஸோ இவருடைய டெத்தை அனௌன்ஸ் பண்ணுற விதமாக the University of Illinois, which was his alma mater, was bathed in red. ஏன்னா இவருடைய ஃபர்ஸ்ட் விசிபிள் லைட் எமிட்டிங் டயோட் 1962 இவருடைய அந்த கண்டுபிடிப்பை ரிமெம்பர் பண்ணுறதுக்காக இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட் அவங்க பண்ணியிருந்தாங்க. திஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் அ பயோனியர் சயின்டிஸ்ட் who worked hard and gave a lot of contributions in the field of LED. Though he was not given a Nobel Prize, his work is beneficial to the society. சரி, இப்போது நம்ம ப்ரெஷர் குக்கர் ரிலேட்டடான ஒரு கேள்வி இருந்தது, அதை பார்க்கலாம். இந்த ப்ரெஷர் குக்கர், the temperature at which the food is cooked depends mainly upon which of the following: area of the hole in the lid, temperature of the flame, and weight of the lid. Water normally boils at 100 degrees. இது நமக்கு தெரியும். 100 degrees is equal to 212 Fahrenheit. இப்போ நார்மலாக நம்ம இப்போ வாட்டரை பாயில் பண்ண வைக்கிறோன்னா 100 டிகிரிஸில் அது பாயில் ஆகிடும். வாட்டர் பாயில் ஆகி எவாப்ரேட் ஆகி போயிட்டே இருக்கும். ஆனால் இதே வாட்டருக்கு நம்ம ப்ரெஷர் அப்ளை பண்ணும்போது அந்த பாயில்டு வாட்டர் இட் வில் ரீச் டில் 130 டிகிரி சென்டிகிரேட் அண்ட் இட் வில் ஸ்டே தேர். 100க்கு மேலே 130 வரைக்கும், இல்லை 212 ஃபேரன்ஹீட்லேருந்து அரௌண்ட் 266 ஃபேரன்ஹீட் வரைக்கும் அதோடைய பாயிலிங் பாயிண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு we have to apply pressure. ஸோ இதுதான் ஒரு ப்ரெஷர் குக்கருடைய பிரின்சிபல். பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டரை நம்ம ரெய்ஸ் பண்ணுறதன் மூலமாக த ஃபுட் குக்ஸ் அட் அ ஹையர் டெம்பரேச்சர். அந்த ஹையர் டெம்பரேச்சரில் ஃபுட் குக் ஆகும்போது நம்முடைய குக்கிங் டைமையும் ஃபியூவல் கன்சம்ஷனையும் அது ரொம்பவே குறைக்குது. இன் தேட் வே ப்ரெஷர் குக்கர் இஸ் அட்வான்டேஜஸ். இதுதான் பேசிக் கான்செப்ட் ஆஃப் ப்ரெஷர் குக்கர். த டைம் ரிக்வயர்ட் ஃபார் குக்கிங் வெஜிடபிள்ஸ் அண்ட் அதர் ஃபுட் can be greatly reduced if the boiling point of the water is raised. அதை தான் இந்த ப்ரெஷர் குக்கரில் நம்ம பண்ணுறோம். வாட்டருடைய பாயிலிங் பாயிண்ட்டை 100லேருந்து அப்ராக்சிமேட்லி 130 டிகிரிஸ் வரைக்கும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம் பை அப்ளையிங் ப்ரெஷர். இதோடைய இன்வென்டர் வந்து ஃப்ரெஞ்ச் மேன் பை நேம் டெனிஸ் பாப்பின். டெனிஸ் பாப்பின் வந்து இதற்கு டைஜஸ்டர்னு தான் பேர் வச்சுருந்தார். இன் 1681 he had invented this and ஃபஸ்ட்டாக இவர் எதுக்கு இந்த டைஜஸ்டர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த குக்கரை யூஸ் பண்ணார்னா டு எக்ஸ்ட்ராக்ட் ஜெலாட்டின் ஃப்ரம் பீஃப் போன்ஸ். இப்போ அதோடைய மாடர்ன் கவுண்டர் பார்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அடைந்து இப்போ இருக்கிற அந்த ஃபார்முக்கு வந்திருக்கு. இட் இஸ் அ ஸ்டவுட் அலுமினியம் கண்டெய்னர். அதுக்கு மேலே ஒரு லிட் இருக்கும், அதில் ஒரு கேஸ்கட்டுன்னு சொல்கிற ரப்பர் சீலிங் ரிங் இருக்கும். இதெல்லாம் போட்டு நம்ம அதை அடைச்சி ப்ரெஷர் கொடுத்து வைக்கும்போது ஸ்டீம் கேன் எஸ்கேப் ஒன்லி த்ரூ அ லோடட் பின் வால்வ். மேலே இருக்கக்கூடிய அந்த பின் வால்வ் வழியாக மட்டும்தான் ஸ்டீமால் எஸ்கேப் பண்ண முடியும். எக்ஸஸ் ப்ரெஷர் இருக்கும்போது அது ரைஸ் ஆகி அந்த ஸ்டீமை வெளியே விடும். அப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் இந்த ப்ரெஷர் குக்கர் இருக்குது. மவுண்டேனியஸ் ரீஜியன்ஸில் அப்புறம் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் லோவாக இருக்கக்கூடிய இடங்களில் இந்த ப்ரெஷர் குக்கர் இஸ் வெரி மச் அட்வான்டேஜஸ். இதுதான் அதோடைய ஒரு ஓவரால் பிக்சர். We have the variable loading pin valve here, safety valve here, rubber sealing ring handles, and in the pressure cooker உள்ளாடி temperatures up to 130 degrees centigrade can be reached according to the valve loading. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த weight and the pin valve இதை பொறுத்து தான் இங்கே குக்கருக்குள்ளாடி இருக்கிற டெம்பரேச்சர் டிட்டர்மின் ஆகுமே தவிர நம்ம ஃப்ளேம்லேருந்து கொடுக்கக்கூடிய டெம்பரேச்சர் உள்ளாடி இருக்கக்கூடிய ஃபுட் குக்கிங் டெம்பரேச்சரோட ரிலேட் ஆகாது. ஸோ தேட் இஸ் வை இன் திஸ் கொஸ்டின் வி ஹவ் காட் தீஸ் ஆன்சர்ஸ். ஏரியா ஆஃப் த ஹோல் இன் த லிட்டும் வெயிட் ஆஃப் த லிட்டும் டெம்பரேச்சர் அட் விச் ஃபுட் இஸ் குக்டு டிட்டர்மின் பண்ணும் அண்ட் நாட் த டெம்பரேச்சர் ஆஃப் த ஃப்ளேம். இந்த ப்ரெஷர் குக்கருங்கிறது நம்ம டெய்லி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், டெய்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விஷயம். அதே மாதிரி இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் இண்டக்ஷன் ஸ்டவ் ஹஸ் கெயின்ட் இட்ஸ் பாப்புலாரிட்டி. நிறைய இடங்களில் கேஸ் அண்ட் எலக்ட்ரிக் ஸ்டவ்ஸை விடவும் இண்டக்ஷன் ஸ்டவ்க்கு அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்பட்டு யூஸ் பண்ணுறாங்க. வாட் இஸ் த பிரின்சிபல் பிஹைண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா
It comes from the magnetic energy field created when an electric current passes through copper wire coils. நார்மலாக காப்பர் ஒயர் காயில்ஸ் வழியாக கரண்ட் பாஸ் பண்ணும்போது மேக்னெட்டிக் எனர்ஜி ஃபீல்டு க்ரியேட் ஆகும். அதில் நிறைய ஹீட் லாஸ் ஆகும். இது வந்து ஜென்ரலாக எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் நம்ம காப்பர் ஒயர் காயில்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் இந்த வேஸ்டேஜ் இருக்கும். இங்கே அந்த ஒரு வேஸ்டேஜையே பிரின்சிபலாக யூஸ் பண்ணி இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் டிசைன் பண்ணாங்க. அண்ட் தட் பிகேம் வெரி சக்ஸஸ்ஃபுல். முதலாக சிக்காகோ வேர்ல்ட்ஸ் ஃபேர் இன் 1933 பப்ளிக்கு இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு. 2 டெக்கேட்ஸுக்கு அப்புறம் 20 ஆண்டுகளுக்கு அப்புறமா மார்க்கெட்டில் வந்துச்சு. அப்பவும் பெருசாக பாப்புலாரிட்டி கெயின் பண்ணலை. அண்ட் தென் அகெயின் இன் 1970s இட் கேம் பேக் டு த மார்க்கெட். அப்போது அது ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. கன்சியூமர்ஸ் அதை அஃபோர்ட் பண்ண முடியாத அளவு காஸ்ட்லியாக இருந்ததுனால பெரிய அளவு பாப்புலாரிட்டி கெயின் பண்ணலை. ஆனால் அதுக்கப்புறமா லேட்டர் இயர்ஸில் இட் கெயின் பாப்புலாரிட்டி. இதில் அட்வான்டேஜே என்னென்னா, அந்த எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகும்போது க்ரியேட் பண்ணுற அந்த மேக்னெட்டிக் எனர்ஜி ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த எனர்ஜியை டைரெக்டாகவே குக்வேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுது. நம்ம ஹீட்டிங்காக வச்சுருக்கிற பேன் ஹீட்டப் ஆகும், உள்ளே இருக்கிற ஃபுட் குக் ஆகும். ஆனால் அந்த சர்ஃபேஸ் ஹீட்டப் ஆகாது. ஆனால் ஆஸ் வி நோ, எல்லா பேனும் யூஸ் பண்ணி நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்வில் குக் பண்ண முடியாது. இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஃப்ளாட் பாட்டமாக இருக்கணும், அந்த மேக்னெட்டிக் எனர்ஜி ஃபீல்டை அப்சார்ப் பண்ணக்கூடிய மெட்டீரியலில் இருக்கணும் அந்த குக்வேர். ஸோ இந்த மாதிரிப்பட்ட வெசல்ஸ் தான் அதில் நம்ம வச்சு குக் பண்ண முடியும். பட் கம்பேர்ட் டு கேஸ் அண்ட் எலக்ட்ரிக் குக் டாப்ஸ், இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வுடைய எனர்ஜி எஃபிஷியன்சி ஏன் ஹையராக இருக்குன்னா, it comes from both less energy used and less energy lost. குறைவான எனர்ஜியை யூஸ் பண்ணுது, யூஸ் பண்ணுற எனர்ஜியில் லாஸும் குறைவாக இருக்குது. அதனால தான் இது வெரி எஃபிஷியன்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம். அட்வான்டேஜஸ் ஆஃப் இண்டக்ஷன் ஸ்டவ் பீயிங் இட்ஸ் ஸ்பீட், பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் சேஃப்டி. சிம்பிளாக ஒரே சென்டென்ஸில் நம்ம இண்டக்ஷனையும் எலக்ட்ரிக் ஸ்டவ்வையும் கம்பேர் பண்ணி சொல்லணும்னா, பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இண்டக்ஷன் ஸ்டவ் தான் கிரேட்டராக இருக்குது. சீக்கிரமாக ஹீட் ஆயிடுது, சீக்கிரமாக கூலும் ஆயிடுது. ஸோ இட் இஸ் வெரி எஃபிஷியன்ட் எனர்ஜி வைஸ். ரெசிடியூவல் சர்ஃபேஸ் ஹீட் இருக்காது. அதனால இட் இஸ் சேஃபர். தென் இட் இஸ் ஆக்குரேட், ப்ரிசைஸ் அண்ட் ரெஸ்பான்சிவ். ரொம்ப முக்கியமாக இட் இஸ் ஈஸியர் டு க்ளீன். இப்படிப்பட்ட அட்வான்டேஜஸ் இருக்கிறதுனால இண்டக்ஷன் ஸ்டவ் பிகேம் பாப்புலர் அண்ட் மெனி ஆஃப் அஸ் ஸ்டார்டட் யூஸிங் திஸ். அப்புறம் குக்கிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுற கேஸ் ஸ்டவ்வில் எல்பிஜி யூஸ் பண்ணுறோம், லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ். நம்ம டெய்லி யூஸில் ஒரு பெரிய பங்கு வகிக்கக்கூடிய இந்த எல்பிஜி சில நேரங்களில் நம்மளை கன்ஃபியூஸ் ஆக்கிறதும் உண்டு. இதில் ஹை ப்ரப்போர்ஷனில் இருக்கக்கூடிய கேஸ் என்ன? மீத்தேனா இல்லை வேறு எதுவுமா? ப்ரோப்பேனா? நேச்சுரல் கேஸும் எல்பிஜியும் ஒன்றா? இப்படிப்பட்ட ஒரு கன்ஃபியூஷன் நமக்கு வரும். எல்பிஜி பார்க்குறதுக்கு முன்னாடி I will just give a recap about hydrocarbons. நமக்கு தெரிஞ்சது தான், நம்ம படித்தது தான். ஹைட்ரோகார்பன்ஸ்ன்னு சொல்லும்போது அதில் ஹைட்ரஜனும் இருக்கும், கார்பனும் இருக்கும். The simplest form of hydrocarbons are alkanes நம்ம சொல்கிறோம். இந்த ஆல்கேன்ஸ்க்கு வந்து இந்த CnH2n+2 அப்படிங்கிற ஃபார்முலா இருக்கும். கார்பனுடைய நம்பர் 1 இருந்ததுன்னா ஹைட்ரஜனுடைய நம்பர் 2 × 1 2 + 2 4 இருக்கும். ஸோ இப்படி அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். C2H6 ஈத்தேன், C3H8 ப்ரோப்பேன், C4H10 பியூட்டேன் அண்ட் C5H12 பென்டேன். இப்படி போயிட்டே இருக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் தீஸ் ஹைட்ரோகார்பன்ஸ் ஆர் இன்சால்யூபிள் இன் வாட்டர் அண்ட் தே ஆர் லெஸ் டென்ஸ் தென் வாட்டர். வாட்டரை விட அதுக்கு டென்சிட்டி குறைவாக இருக்கும். அதனால இந்த ஹைட்ரோகார்பன்ஸ் ஃப்ளோட் ஆன் வாட்டர். தென் தே ரியாக்ட் வித் ஆக்சிஜன் டு ப்ரொடியூஸ் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். இப்போது இதில் கார்பன் இருக்குது, ஹைட்ரஜனும் இருக்குது. அப்போ நம்ம ஆக்சிஜன் இதுக்கு கூட ரியாக்ட் பண்ண விடும்போது கார்பன் ஆக்சிஜனோடு சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடை கொடுக்குது, ஹைட்ரஜன் ஆக்சிஜனோடு சேர்ந்து வாட்டரை கொடுக்குது. ஹைட்ரோகார்பன்ஸ் கேஸஸாக இருக்கும், லைக் மீத்தேன் அண்ட் ப்ரோப்பேன். லிக்விட்ஸாக இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் ஹெக்சேன் அண்ட் பென்சீன், ஆர் ஈவன் பேரஃபின் மாதிரி வேக்ஸஸாக கூட இருக்கலாம். அண்ட் இந்த ஹைட்ரோகார்பன்ஸ் ஏன் ரொம்ப முக்கியமானதாக இருக்குன்னா, தே ஆர் கேப்பபிள் ஆஃப் மேக்கிங் பாண்ட்ஸ் வித் ஈச் அதர். இந்த ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம கேட்டனேஷன் ஆர் செயின் ஃபார்மேஷன்னு சொல்கிறோம்.
They form numerous number of complex molecules. Carbon and its compoundsக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு ஒரு தனி பிரான்ச் ஆஃப் கெமிஸ்ட்ரியே வைக்கிற அளவுக்கு அவ்வளவு இன்யூமரபிள் நம்பர் ஆஃப் காம்பவுண்ட்ஸை இந்த கார்பன் ஃபார்ம் பண்ணுது. ஸோ கார்பன் காம்பவுண்ட்ஸ்ன்னு சொல்லும்போது they are hydrocarbons. Carbon and hydrogen சேர்ந்து they make bonds with one another, they form chains and they make lot of complex molecules. இந்த ஹைட்ரோகார்பன்ஸில் தான் we have methane, propane, butane எல்லாமே. Propane is an odorless and highly inflammable gas. ஏரை விட ஹெவியராக இருக்குது. இதை ப்ரெஷர் மூலமாக லிக்விஃபை பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸில் எடுத்துக்கிறோம். கொஞ்சம் பியூட்டேனும் இருக்கும். த ரேஷியோ ஆஃப் ப்ரோப்பேன் அண்ட் பியூட்டேன் ரேஞ்சஸ் ஃப்ரம் 100% to 20% ஆஃப் ப்ரோப்பேன் அண்ட் 80% ஆஃப் பியூட்டேன். அதாவது எந்த கண்ட்ரியில் யூஸ் பண்ணுறோம், எந்த சீசனில் யூஸ் பண்ணுறோம், அதை பொறுத்து இந்த ப்ரோப்பேன் அண்ட் பியூட்டேன் காம்போசிஷன் வேரி ஆகும். இது போக propylene, butylene, ethylene and other hydrocarbonsum small concentrationல இந்த LPGல இருக்கும். Heating, cooking and vehiclesக்கு இந்த propane நம்ம fuel-ஆ யூஸ் பண்ணுறோம். It can also be used as refrigerants. இந்த கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கும். propane வந்து odorless gas, அதுக்கு ஸ்மெல்லே கிடையாது. அப்போ நம்ம யூஸ் பண்ணுற இந்த LPGல ஒரு ஸ்மெல் இல்லாத கேஸ் வெளியில் லீக் ஆச்சுன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆர்டர், ஒரு மனம் அந்த கேஸுக்கு வேணும். அப்படிங்கிறதுக்காக a foul smelling gas is mixed with this LPG to help in detection. அந்த foul smelling gas is mercaptan or methanethiol. இது propane. அடுத்து பியூட்டேன் வந்து it is a gas at room temperature and atmospheric pressure. இதுவும் வந்து ஹைலி ஃப்ளேமபிள், சீக்கிரமாக தீப்பற்றிக்கும், கலர் கிடையாது அண்ட் இட் வில் ஈஸிலி வேப்பரைஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். இந்த பியூட்டேனையும் நம்ம ஃபியூவல் கேஸாகவும் ஏரோசால் ஸ்ப்ரேஸ், நம்ம டியோட்ரண்ட் அந்த மாதிரிப்பட்ட ஸ்ப்ரேஸில் ப்ரொப்பலண்ட்டாகவும் இந்த பியூட்டேனை நம்ம யூஸ் பண்ணுறோம். பியூர் ஃபார்ம்ஸ் ஆஃப் பியூட்டேன் கேன் ஆல்சோ பி யூஸ்ட் அஸ் ரெஃப்ரிஜரன்ஸ். இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ் வந்து நம்ம லைட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த தீ பற்ற வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற லைட்டர் ஆர் பியூட்டேன் டார்ச்சில் நம்ம யூஸ் பண்ணுற லைட்டர் ஃபியூவல் வந்து இந்த பியூட்டேன் தான். தென் வி ஹவ் பென்டேன்ஸ், தே ஆர் லிக்விட்ஸ் வித் லோ பாய்லிங் பாயிண்ட். அதை நம்ம ஃபியூவல்ஸாகவும் சால்வன்ஸாகவும் லெபார்ட்ரியில் யூஸ் பண்ணுறோம். திஸ் பென்டேன்ஸ் ஆர் ஆல்சோ யூஸ் டு ப்ரொடியூஸ் பாலிஸ்டைரீன். அதுக்கப்புறம் நேச்சுரல் கேஸ். இப்போ எல்பிஜிங்கிறது ப்ரோப்பேன். நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறது நேச்சுரலி அக்கரிங் ஹைட்ரோகார்பன் கேஸ் மிக்சர். அதில் ப்ரைமரியாக இருக்கக்கூடியது மீத்தேன். வேறு ஹையர் ஆல்கெயின்ஸும் இருக்குது. ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் சல்ஃபைடும் இருக்குது. பட் மெஜாரிட்டி ஆர் ப்ரைமரிலி நேச்சுரல் கேஸ் கண்டெய்ன்ஸ் மீத்தேன். யூசஸ் ஆஃப் நேச்சுரல் கேஸ் வி ஆர் வெரி மச் அவேர் ஆஃப். இண்டஸ்ட்ரியல் அண்ட் டொமஸ்டிக் ஃபியூவலாக நம்ம யூஸ் பண்ணுறோம். தெர்மல் பவர் ஸ்டேஷன்ஸில் யூஸ் பண்ணுறோம். வெஹிக்கிள்ஸ்க்கு ஃபியூவல்ஸாக as an alternate for petrol and diesel natural gas நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்புறம் இது வந்து ஒரு ஹைட்ரோகார்பன் CH4. அப்படி இருக்கும்போது அது டீகம்போஸ் ஆகி ஹைட்ரஜனையும் கார்பனையும் கொடுக்குது. அப்படி கிடைக்கிற ஹைட்ரஜனை நம்ம ஃபர்டிலைசர் மேனுஃபேக்சருக்கு யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் in the manufacture of chemicals, fabrics, glass, steel, plastics, paints and in electricity generation. இன்னும் ஒரு மைல்டான ஒரு யூஸ் அப்படின்னு பார்த்தா ஏன்ஷியன்ட் பெயிண்டிங்ஸ், மானுமெண்ட்ஸ் இதெல்லாம் நாள் ஆக ஆக டிஸ்ட்ராய் ஆக ஆரம்பிக்கும் பை என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். அப்போது இந்த நேச்சுரல் கேஸை யூஸ் பண்ணி டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டியை மாடரேட்டாக வச்சுப்பாங்க. தேர்பை மானுமெண்ட்ஸ் கேன் பி ப்ரொடெக்டட். இதுக்கும் இந்த நேச்சுரல் கேஸை யூஸ் பண்ணுறாங்க. ஏன் இந்த நேச்சுரல் கேஸ் அட்வான்டேஜஸ்னால் ஈஸியாக பேர்ன் ஆகுது, நிறைய ஹீட் கொடுக்குது. அது பேர்ன் ஆகும்போது சாம்பல் அந்த மாதிரி எந்த ரெசிடியூவும் அது விடுறதில்ல. இட் பர்ன்ஸ் வித்தவுட் ஸ்மோக் அண்ட் காசஸ் நோ பொல்யூஷன். இதை நம்ம ஈஸியாக பைப் மூலமாக சப்ளை பண்ணலாம். ஹோம்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஃபியூவலாக யூஸ் பண்ணலாம். இதனால் நேச்சுரல் கேஸ் ஃபைண்ட் இட்ஸ் வே இன் மெனி ஏரியாஸ். இந்த நேச்சுரல் கேஸை கூட நம்ம ஹை ப்ரெஷரில் கம்ப்ரெஸ் பண்ணி வைக்கிறோம்.
அதை கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ்ன்னு சொல்கிறோம். இட் இஸ் யூஸ்ட் இன் ஆட்டோமொபைல்ஸ் அஸ் ஃபியூவல். as we saw, சிஎன்ஜியில் பிரைமரி ஹைட்ரோகார்பன் வந்து மீத்தேன். இனி நம்ம ப்ரொப்பேனை லிக்விஃபை பண்ணி வச்சுருக்கிற மாதிரியே இந்த நேச்சுரல் கேஸையும் லிக்விஃபை பண்ணி எல்என்ஜி லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் அப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம். லார்ஜ் டேங்கர்ஸில் ஷிப்பிங்க்கு இந்த எல்என்ஜியை நம்ம யூஸ் பண்ணுறோம். சிஎன்ஜி is stored at high pressure, எல்என்ஜி is stored in ultra cold liquid form. இந்த compressed natural கேஸுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இட் இஸ் த சீப்பஸ்ட் அண்ட் கிளீனஸ்ட் ஃபியூவல். அப்புறம் இந்த கேஸை நம்ம வெஹிக்கிள்ஸ்க்கு ஃபியூவலாக யூஸ் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரோ கார்பன் எமிஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அண்ட் இட் இஸ் லெஸ் எக்ஸ்பென்சிவ். இந்த காரணங்களால் கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ் கெயின்ஸ் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். அதோடைய காம்போசிஷன் பார்த்தோன்னா மீத்தேன் தான் மேக்ஸிமம் பர்சன்டேஜ், 88.5 மீத்தேன் தான், 5.5 ஈத்தேன் இருக்குது, 3.7 ப்ரோப்பேன் இருக்குது, பியூட்டேன் 1.8 இருக்குது அண்ட் பென்டேன் 0.5 இருக்குது. ஸோ இது எல்லாமே மீத்தேனுக்கு அப்புறமா வரக்கூடிய ஆல்கேன்ஸ் இன் ஆர்டர். அதில் மீத்தேன் தான் மேக்ஸிமம் ப்ரொபோர்ஷன் இருக்குது. திஸ் இஸ் அபவுட் கம்ப்ரஸ்ட் அண்ட் லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ். இது இல்லாமல் வேறு என்னென்ன கேஸஸ் இருக்குது? ப்ரொடியூசர் கேஸ், that is a mixture of carbon monoxide and nitrogen. 1100 degree centigrade டெம்பரேச்சரில் ரெட் ஹாட் கோக். கோக் அப்படின்னா சுட்ட நிலக்கரி அல்லது கல்கரின்னு சொல்லப்படுற நிலக்கரியிலேருந்து கிடைக்கிற ஒரு ஃபியூவல். கார்பனை கோக் ஃபார்மட்டில் ஏர் மிக்ஸ்ட் வித் ஸ்டீம் நம்ம பாஸ் பண்ணும்போது we get this producer gas. இதை நம்ம அயன் அண்ட் ஸ்டீல் மேனுஃபேக்சரிங்கில் ஃபியூவலாக யூஸ் பண்ணுறோம். யூஎஸ்ஏல இந்த ப்ரொடியூசர் கேஸை வுட் கேஸ்ன்னு சொல்கிறாங்க, யூகேல சக்ஷன் கேஸ்ன்னு சொல்கிறாங்க. இதோட காம்போசிஷன்னு பார்த்தா மேக்ஸிமம் நைட்ரஜன் இருக்குது, 45 to 60% நைட்ரஜன், 15 to 30% கார்பன் மோனாக்சைடு. இது போக கொஞ்சம் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, கொஞ்சம் வாட்டர் வேப்பர் இருக்குது, ஹைட்ரஜன் மீத்தேனும் கொஞ்சம் கான்ஸ்டிட்யூவன்ஸாக இருக்குது. Then coal gas, it is a mixture of gases like hydrogen, methane and carbon monoxide that is obtained by the destructive distillation of coal. Destructive distillation அப்படின்னா கோலை ஏர் இல்லாமல் ஹீட் பண்ணும்போது அந்த ப்ராசஸ் தான் நம்ம டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன் சொல்கிறோம். அதில் கிடைக்கிற ஒரு கேஸ் தான் இந்த கோல் கேஸ். This is used in heating open hearth furnaces in the manufacture of steel. அப்புறம் சில மெட்டலர்ஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ்லையும் இதை நம்ம ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். வாட்டர் கேஸ், திஸ் இஸ் அ மிக்சர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜன். ப்ரொடியூசர் கேஸுங்கிறது கார்பன் மோனாக்சைடு அண்ட் நைட்ரஜன். வாட்டர் கேஸ் வந்து கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜன். ப்ரொடியூசர் கேஸ் ரெட் ஹாட் கோக்கில் நம்ம ஸ்டீம் பாஸ் பண்ணுவோம் அட் அ டெம்பரேச்சர் ஆஃப் 1100 டிகிரி சென்டிகிரேட். வாட்டர் கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இன்கேண்டசன்ட் கோக், அதில் ஸ்டீம் பாஸ் பண்ணுவோம் அட் அ டெம்பரேச்சர் ஆஃப் 1000 டிகிரி சென்டிகிரேட். ஸோ கோக்கில் இருக்கக்கூடிய அந்த கார்பனும் ஸ்டீமில் இருக்கக்கூடிய வாட்டரும் சேர்ந்து வி கெட் கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜன். அதை தான் நம்ம வாட்டர் கேஸ்ன்னு சொல்கிறோம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் சின் கேஸ் ஆர் சிந்தசிஸ் கேஸ். ஏன்னா இந்த வாட்டர் கேஸ் யூஸ் பண்ணி நம்ம மெத்தனால் அண்ட் அதர் சிம்பிள் ஹைட்ரோ கார்பன் சிந்தசைஸ் பண்ணுறோம். திஸ் இஸ் ஆல்சோ யூஸ்ட் அஸ் அன் இண்டஸ்ட்ரியல் ஃபியூவல். The next type of gas is the biogas. இது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நிறைய வீடுகளில் கூட இந்த பயோகேஸ் பிளான்ட் வச்சுருப்பாங்க. ஃப்ரம் அனிமல் வேஸ்ட், முக்கியமாக இந்த கவுஸ் அண்ட் ஆக்சஸ் வளர்க்குற இடங்களில் இந்த பயோகேஸ் பிளான்ட் வச்சுருப்பாங்க. பயோகேஸ் இஸ் அ மிக்சர் ஆஃப் மீத்தேன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. This is produced by the decomposition of a plant and animal waste. That will give organic matter. அந்த ஆர்கானிக் மேட்டரை anaerobic கண்டிஷனில், அதாவது ஏரோடைய ஆர் ஆக்சிஜனுடைய ஆப்சன்ஸில் பிரேக் டவுன் பண்ணும்போது we get biogas. This biogas production is an example for renewable source of energy. Then the fifth question is, water can dissolve more substances than any other liquid because இது எல்லாமே வாட்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஆனால் the only property which makes water capable of dissolving many substances is its dipolar nature. இதுதான் வாட்டர் மாலிகுல் H2O. ஒரு ஆக்சிஜன் இருக்குது, 2 ஹைட்ரஜன் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய பாண்ட் வந்து கோவேலன்ட் பாண்ட். ஆனால் அந்த கோவேலன்ட் பாண்டில் இருக்கிற அந்த எலக்ட்ரான்ஸ்
they are not equally shared. Covalent bondனாலே equal sharing of electrons. ஆனால் இந்த வாட்டர் மாலிகுலில் இருக்கக்கூடிய அந்த கோவேலண்ட் பாண்ட் எலக்ட்ரான்ஸ் they are not equally shared. ஆக்சிஜன் ஆட்டம்ஸ்க்கு க்ளோஸராக இருக்குது, ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு கொஞ்சம் அவேயாக இருக்குது. ஸோ இந்த அன்ஈக்குவல் ஷேரிங்னால என்ன ஆகுதுன்னா ஆக்சிஜன் ஆட்டம் வந்து ஸ்லைட்லி நெகட்டிவாகவும் ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து ஸ்லைட்லி பாசிட்டிவாகவும் இருக்குது. இதனால தான் இந்த வாட்டர் மாலிகுல் இஸ் போலார். போலார் மாலிகுல்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் தட் ஹேவ் அன் அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜ். இந்த ஒரு அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜ் இருக்கிறதுனால வாட்டர் மாலிகுல் இஸ் போலார். அண்ட் த போலாரிட்டி ஆஃப் வாட்டர் காசஸ் அண்ட் அட்ராக்ஷன் பிட்வீன் வாட்டர் மாலிகுல்ஸ். ஒவ்வொரு வாட்டர் மாலிகுலும் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுலோட அட்ராக்ட் ஆகுது. அண்ட் திஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வி கால் இட் ஹைட்ரஜன் பாண்ட். இப்படி ஹைட்ரஜன் பாண்ட் மூலமாக இந்த வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாமே அட்ராக்ட் ஆகி இருக்கிறதுனால வாட்டர் இஸ் போலார் இன் நேச்சர் அண்ட் இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் டிசால்விங் மெனி சப்ஸ்டன்சஸ். We are very much aware of the fact that water can exist in 3 states of matter: solid, liquid and gas. அப்போது இந்த ஸ்டேட் ஆஃப் மேட்டர் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகிற ப்ராசஸஸ் they are given certain names. சாலிட் லிக்விடாக மாறுறத மெல்ட்டிங்னு சொல்கிறோம், ரிவர்ஸ் ப்ராசஸை ஃப்ரீசிங்னு சொல்கிறோம். லிக்விட் கேஸாக மாறுறத எவாப்ரேஷன் சொல்கிறோம், ரிவர்ஸ் ப்ராசஸை கண்டென்சேஷன் சொல்கிறோம். அதே மாதிரி சாலிட் கேஸாக மாறுறத directly without becoming liquid, if a solid is converted into gas, the process is called sublimation and the reverse is called deposition or reverse sublimation. இந்த எல்லா ப்ராசஸ்க்குமே நேச்சரில் நிறையவே எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. பர்டிகுலர்லி when it comes to water, போலார் ரீஜியன்ஸில் பார்த்தோன்னா ஐஸ் மெல்ட்ஸ். இந்த மெல்ட்டிங்னால நிறைய நேச்சுரல் ஃபினாமினா ஜாகிரபிக்கலி அந்த ஏரியாஸையும் அங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸ், பிளான்ஸ், பீப்புள் எல்லாரையுமே அஃபெக்ட் பண்ணக்கூடிய அளவில் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸையும் இம்பேக்ட் பண்ணுற விதமாக மெல்ட்டிங் கேன் ஹேப்பன். அப்புறம் ஃப்ரீசிங், பிளான்ஸ்லேயே இருக்கட்டும் லேண்ட்லேயே இருக்கட்டும், இந்த வாட்டர் வந்து அப்படியே ஐஸாக ஃப்ரீஸ் ஆகி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸை நம்ம நேச்சுரல் ஃபினாமினாவாகவே பார்க்க முடியும். தென் எவாப்ரேஷன், இது சில நேரங்களில் ஹைலைட் ஆகும். வாட்டர் கெட்டிங் எவாப்ரேட்டட் இன் நேச்சுரல் வாட்டர் பாடிஸ். நம்ம வீட்டில் வாட்டரை பாயில் பண்ணும்போது பார்க்குற எவாப்ரேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். பட் இது நேச்சுரலாகவே வாட்டர் கேன் கெட் எவாப்ரேட்டட். அந்த ஃபினாமினாவும் நம்ம அப்சர்வ் பண்ணியிருக்கோம். தென் கண்டென்சேஷன், வாட்டர் வேப்பர் பிகமிங் வாட்டர். இது நம்ம டியூ ட்ராப்லெட்ஸாக பிளான்ஸில் பார்க்குறோம். வீட்டில் நம்ம மிரர் கெட் மிஸ்டிங் அப், அந்த ஃபினாமினாலையும் நம்ம கண்டென்சேஷனை அப்சர்வ் பண்ண முடியும். தென் வி ஹாவ் சப்ளிமேஷன். நம்ம ரொம்ப ஸ்டடி பண்ணாத, ரொம்ப அப்சர்வ் பண்ணாத ஒரு கன்வர்ஷன் ப்ராசஸ் இது சப்ளிமேஷன். சாலிட் கெட்டிங் கன்வெர்டட் இன்டு கேஸ் வித்தவுட் பாசிங் த்ரூ லிக்விட். அது வந்து ட்ரை ஐஸ் இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள். ட்ரை ஐஸ் வந்து டைரெக்டாகவே ஒரு வேப்பராக கன்வெர்ட் ஆகிரும். இதை தான் நம்ம நிறைய பர்பஸஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். This is a common example for sublimation. இது போக we have some other examples also. Moth balls, naphthalene balls வந்து vaporize ஆகும் டைரெக்டாகவே. That is another example for sublimation. Then we have this dye sublimation printing. இப்போ ரொம்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த dye sublimation printing is another example. Then forensicsல நம்ம யூஸ் பண்ணுற iodine fuming and dye sublimation. அதாவது ஃபாரன்சிக்ஸில் நம்ம இப்போ டிஎன்ஏ யூஸ் பண்ணி தான் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். பட் இன்கேஸ் டிஎன்ஏவை நம்மளால் எடுக்க முடியல, ஒன்லி ஃபிங்கர் பிரிண்ட் இஸ் தேர், அந்த மாதிரிப்பட்ட சுச்சுவேஷனில் அயோடின் ஃபியூமிங் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. அயோடின் ஃபியூம்ஸை வந்து அந்த ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கக்கூடிய இடத்துல ப்ளோ பண்ணும்போது நம்ம கையில் இருக்கக்கூடிய அந்த ஆயில் ட்ராப்லெட்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸோடு அது ரியாக்ட் பண்ணி it will produce dark color prints. அதிலிருந்து அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுத்துருவாங்க. அப்புறம் we have dye sublimation. This dye sublimation create digital watermarks on documents. Authentic டாக்குமெண்ட்டுக்கும் forgery டாக்குமெண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை இந்த dye sublimation மூலமாக forensics will be able to determine. அதுக்கப்புறம் இந்த perfume tablets which we use in our day-to-day life.
இது எல்லாமே சப்ளிமேஷனுக்கு எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் த ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் கேஸ் getting converted into a solid, that is called deposition or reverse sublimation. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து frost formation. டைரெக்டாக வாட்டர் வேப்பர்லேருந்து அப்படியே frost ஃபார்ம் ஆகும். தென் அயோடின் crystals formed from gaseous iodine. Snow formation. அப்புறம் formation of new planets that are composed of particles in the gaseous state. யூனிவர்ஸில் இந்த ரிவர்ஸ் சப்ளிமேஷன் ஆர் டெபாசிஷனை நம்ம பார்க்க முடியும். And vaporized metals that solidify on crystalline surfaces and sulfur. These are examples for reverse sublimation. வாட்டர் சைக்கிளில் நம்ம பார்த்தோம்னா எல்லா ப்ராசஸுமே இன்வால்வ் ஆகிருக்கும். நேச்சுரலாக இந்த எல்லா ப்ராசஸ் மூலமாக தான் வாட்டர் சைக்கிள் ஆகி நமக்கு திருப்பியும் அதோடைய கண்டென்ட் அண்ட் அமௌண்ட் மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. இந்த லாஸ்ட் டாபிக் ஆஃப் த டே இஸ் அபவுட் கொலாய்ட்ஸ். கொலாய்டு அப்படிங்கிறது ஒரு 2 phase heterogeneous சிஸ்டம். சொல்யூஷன் நம்ம சொல்லும்போது we have 3 types: ட்ரூ சொல்யூஷன், கொலாய்டல் சொல்யூஷன் அண்ட் சஸ்பென்ஷன். ட்ரூ சொல்யூஷனுங்கிறது நம்ம ஒரு சொல்யூட்டை சால்வெண்ட்டில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகி ரொம்ப கிளியர் சொல்யூஷனாக இருக்கும். அந்த பார்ட்டிக்கிள் சைஸ் வில் பி less than 10⁻⁻7 centimeter. இது if it is greater than 10⁻⁻5 centimeter, சஸ்பென்ஷன் ஆயிரும். அந்த பார்ட்டிக்கிள் வந்து உள்ளே மிக்ஸ் ஆகாமல் கீழே செடிமெண்ட் மாதிரி ஆகும். இல்லைன்னா அந்த பார்ட்டிக்கிள் சஸ்பெண்ட் ஆகியிருக்கிற சொல்யூஷன் வந்து ரொம்ப டர்பிடாக இருக்கும். இந்த ரெண்டும் இல்லாமல் இதுக்கு மிடில் இருக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன் தான் இந்த கொலாய்டல் சொல்யூஷன். இதோடைய பார்ட்டிக்கிள் சைஸ் 10⁻⁻7லேருந்து 10⁻⁻5க்குள்ளாடி இருக்கும். இன் அதர் வேர்ட்ஸ் 1 நானோமீட்டர்லேருந்து 1000 நானோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் இன்னொரு மீடியத்தில் டிசால்வ் ஆகி இல்லைனா டிஸ்பர்ஸ் ஆகி இருக்கக்கூடிய அந்த சொல்யூஷனை தான் நம்ம கொலாய்டல் சொல்யூஷன் சொல்கிறோம். எந்த மெட்டீரியலை நம்ம டிசால்வ் பண்ணுறோமோ அதை டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். எந்த மீடியமில் அதை கரைக்கிறோமோ டிசால்வ் பண்ணுறோமோ அதை டிஸ்பர்ஷன் மீடியம்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சாலிடாக இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸை இன்னொரு சாலிட்லேயே நம்ம மிக்ஸ் பண்ணி கரைச்சோன்னா அங்கே கிடைக்கக்கூடிய அந்த கொலாய்டல் சொல்யூஷனை நம்ம சால்னு சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் ஜெம் ஸ்டோன்ஸ், அலாய்ஸ், இதெல்லாம் சாலிட் இன்சாலிட். ஒரு சாலிடை இன்னொரு லிக்விடில் நம்ம டிஸ்பர்ஸ் பண்ணோன்னா டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் சாலிடாக இருக்கும், டிஸ்பர்ஷன் மீடியம் லிக்விடாக இருக்கும். அதை சால்னு சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பெயிண்ட்ஸ், மடி வாட்டர், ஸ்டார்ச், இதெல்லாம். அப்புறம் சாலிடை நம்ம கேஸில் டிஸ்பர்ஸ் பண்ணும்போது ஏரோசால் ஆஃப் சாலிட்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த டைப்போட பேர். அதுக்கு எக்ஸாம்பிள் ஸ்மோக் அண்ட் டஸ்ட் இன் ஏர். அந்த ஸ்மோக் கேஸாக இருக்குது, அதில் சில சாலிட் பார்ட்டிகல்ஸ் டிஸ்பர்ஸ் ஆகி இருக்கும். அது இந்த டைப். ஸோ இதை மாதிரி நம்ம ஒவ்வொரு ஸ்டேட் ஆஃப் மேட்டரையும் இன்னொரு ஸ்டேட் ஆஃப் மேட்டரில் டிஸ்பர்ஸ் பண்ணும்போது we will get 8 types of colloidal solution. 3 நம்ம இப்போ பார்த்தோம். ஒரு லிக்விடை சாலிடில் டிஸ்பர்ஸ் பண்ணோன்னா that we call it gel. ஜெல்லிஸ் அண்ட் சீஸ் எக்ஸாம்பிள். லிக்விட்லையே டிஸ்பர்ஸ் பண்ணும்போது we get emulsion. அதுக்கு எக்ஸாம்பிள் மில்க் அண்ட் க்ரீம். லிக்விடை கேஸில் டிஸ்பர்ஸ் பண்ணும்போது we get aerosol. அதுக்கு தான் மிஸ்ட், ஃபாக் அண்ட் க்ளவுட் ஆர் எக்ஸாம்பிள். நம்ம எக்ஸாம்பிளை ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா அந்த டைப் நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணிட முடியும். கேஸ் டிஸ்பர்ஸ்ட் இன் சாலிட், தட் இஸ் கால்ட் சாலிட் ஃபோம். ஃபோம், ரப்பர், பியூமி ஸ்டோன் எல்லாம் நமக்கு அதுக்கு எக்ஸாம்பிள். தென் கேஸ் டிஸ்பர்ஸ்ட் இன் லிக்விட், தட் வி கால் ஃபோம். இதுக்கு வந்து நம்ம நுரை வருது இல்லைங்களா, ஃப்ரோத், அந்த ஃப்ரோத், விப்டு க்ரீம், அதெல்லாம் வந்து இந்த கேஸ் டிஸ்பர்ஸ்ட் இன் லிக்விட்க்கு எக்ஸாம்பிள். இன்னும் ஒரு செட் வந்து கேஸ் டிஸ்பர்ஸ்ட் இன் கேஸ், தட் இஸ் நாட் கொலாய்டல் சொல்யூஷன். ஏன்னா 2 கேஸ் நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா ரெண்டுமே கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகிடும், கொலாய்டல் சொல்யூஷன் ஃபார்ம் ஆகாது. ஸோ 8 types ஆஃப் கொலாய்டல் சொல்யூஷன் ஆர் தேர். இந்த 8 typesஐயும் நம்ம டே டு டே லைஃப்பில் ஏதாவது ஒரு ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே தான் இருப்போம். மில்க், க்ரீம், அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற பேஸ்ட், சோப், நிறைய ஃபுட் மெட்டீரியல்ஸ், சோஃபாஸ், பெட், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்மில் இந்த கொலாய்ட்ஸை நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். இன் திஸ் வே இட் இஸ் very helpful and very beneficial. Hope today's session was useful to you.
எவர் சின்ஸ் கேவ்மேன் டிஸ்கவர்ட் ஃபயர், 2 ஸ்டோன்ஸை உரசி ஃபயர் கண்டுபிடித்த அந்த ஆரம்ப கால டிஸ்கவரியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் சயின்ஸ் நிறைய டிஸ்கவரிஸை நமக்கு கொடுத்துருக்கு. ஒரு ஃபினாமினாவை பார்த்த உடனே மனிதன் ஒய் ஆர் ஒய் நாட் அப்படிங்கிற கேள்விகளை கேட்டான், அதுக்கான பதிலை தேடினா அந்த பதில் எல்லாமே ஒரு பெரிய அட்வான்ஸ்மெண்ட்டாக இந்த உலகத்துக்கு சயின்டிஃபிக் வேர்ல்டில் கிடைச்சிருக்கு. ஸோ இன் திஸ் வே சயின்ஸ் பிளேஸ் அ வெரி வெரி வைட்டல் ரோல் இன் அவர் டே டு டே லைஃப். அதை நம்ம இந்த யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதில் இருக்கிற ஃபிசிக்கல் ஃபினாமினா என்ன, கெமிக்கல் பேசிஸ் என்ன, இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருந்தா இந்த மாதிரிப்பட்ட இது ரிலேட்டடான கேள்விகள் வரும்போது நம்ம தயக்கம் இல்லாமல் விடை கொடுக்க முடியும். ஆப்ஷன்ஸ் கூட நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணாத மாதிரி அதுக்கான ஆன்சர்ஸை நம்ம கொடுக்க முடியும். ஸோ வித் திஸ் ஐ கன்க்ளூட் டுடே. இன் மை நெக்ஸ்ட் செஷன், that is part 3, I will meet you with the remaining questions in science and technology, mainly related with environment and the chemistry behind pollution and சில schemes. இது ரிலேட்டடான questions and discussion-ஓட I will meet you in my next session. Till then, stay healthy and keep learning. Thank you.